வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய அடுத்த படம் அது என்ன, இது அன்பறிவு படமா, இந்தியன் 3 பத்தி தகவல் இருக்கா, அல்லது கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் இந்த படத்தை பத்தி ஏதாவது அறிவிப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி வருது. துபாயில இது சம்பந்தமாக ஒரு கேள்வி தலைவர் உலகநாயகன் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது. அடுத்து ஒரு சம்பவம் தரமா இருக்கு அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் சொன்னாரு. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தரன்னு இழுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பயங்கரமா எல்லாம் சிரிச்சு கைத்தட்டினாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தரமா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு பில்டப் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு முன்னாடியே பயங்கரமா அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணி முன்னாடியே நம்ம அது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், உதாரணமா தக் லைஃப் படம் நாயகனை விட பெட்டரா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இப்படி ஓவர் ஹைப் பண்ணோம்னா அது சிக்கலாகும், அப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், இதெல்லாம் அனுபவம் தானே, அவர் எப்பொழுதுமே என்ன சொல்லுவார்னா, ஒரு படம் ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்த படத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். ரசிகர்கள் மேல பழி போட மாட்டாரு எப்பொழுதுமே. அது அன்பே சிவம் படம் ஓடலைன்னாலும் சரி, அது எந்த படமா இருந்தாலும், நல்ல படம் ஓடலைன்னா கூட நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்ல தவறிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை அடுத்த முறை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு. உதாரணமா குணா படத்தை சொல்லலாம். குணா படத்தை காதல் கொண்டேன் படம் 100 நாள் ஓடி அது ஷீல்டு கொடுக்கறதுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் வந்திருந்தாரு. நான் செல்வராகவன் தீவிரமான கமல் ரசிகர், தனுஷுமே அப்ப கமல் ரசிகராக தான் இருந்தாரு. குருதி புனல் பார்த்து தான் தான் பேரை தனுஷ்னு மாத்திக்கிட்டேன் அப்படின்லாம் அவர் அந்த காலத்துல பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் வேற விஷயம், அதை விட்டுருவோம். அப்ப அந்த விழாவில் அவர் பேசும்பொழுது கமல் என்ன சொன்னார்னா, குணா படம், அந்த படம் நான் இப்படி எடுத்திருந்தா பெரிய வெற்றி பெற்றிருக்கும், அந்த கிளைமேக்ஸ், அதாவது அந்த ஹீரோயின் உயிரோட இருந்திருந்தா டைட்டானிக் மாதிரி அது மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே அந்த காதல் கொண்டேன் கிளைமேக்ஸ், குணா கிளைமேக்ஸை மாற்றி தான் காதல் கொண்டேன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் என்ன இப்போ சொல்றாரு, அவர் சொன்ன அறிவிப்பு மூலமாக அவர் மறுக்கலை. கமல், ரஜினி, லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் படத்தை அவர் மறுக்கலை. அவங்க அறிவிப்பாளர் சொன்னதை முன்கூட்டியே நம்ம பில்டப் பண்ண வேண்டாம், நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பாராட்டிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், ராஜ்கமல் மூவி இஸ் ஆன் த கார்ட்ஸ் அப்படின்னு தான் இப்ப சொல்ல தோணுது. நிச்சயமா அந்த படம் இருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய துபாயிலேருந்து சைமா 2025 வந்திருக்கக்கூடிய தகவல். இதே சைமா 2025 உலகநாயகன் கமல்ஹாசன், கலையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார், கார்த்தி, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ராஜ்குமார் பெரியசாமி, ஊர்வசிலாம் பயங்கரமா கமல் சாரை என்ஜாய் பண்ணாங்க. த்ரிஷா கேள்வி கேட்டாங்க, எப்படி சார் நீங்க எப்பொழுதுமே பாட் அண்ட் டேப்பரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே கமல் சார் எந்திரிச்சு கும்பிட்டாரு. அதுக்கு பலத்த கைத்தட்டல். அது ஊர்வசிலாம் விசில் அடிச்சாங்க கமல் சாரை பத்தி சொல்லும் பொழுது. அவர் கமல் சார் ஊர்வசிட்டு எல்லாம் நின்று பேசி அது நல்லா இருந்தது. அந்த எல்லாமே சூப்பர். அவரு கமல் சார்னாலே அவர் மாபெரும் லெஜெண்டு. அவரை எல்லாருமே மரியாதை பண்ணது. குறிப்பா நம்ம கோட் லைஃப் படத்துடைய இயக்குனர் அவர் கமல் சாரை பார்த்து அவர் பிளஸ்ஸிங் வாங்கினது, இது எல்லாமே சூப்பரா இருந்தது. பிளஸ்ஸி, அவர் பேரு பிளஸ்ஸி, அவர் பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டாரு. இதுல குறிப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் மேடை ஏறினாரு. எப்ப மேடை ஏறினார்னா, ராஜ்குமார் பெரியசாமி, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி 3 பேரும் இருக்கிறப்ப மேடை ஏறினாரு. மேடை ஏறி அவர் பேசும்பொழுது, அமரன் படம் எடுக்கும் பொழுது என்னென்னலாம் சிரமங்கள் பட்டோம், நம்ம ராஜ்குமார் பெரியசாமி எவ்வளவு ஸ்ரத்தையா இருந்தாரு, அந்த காஷ்மீர்லயே போய் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம், அந்தந்த ரியல் ஸ்பாட்லயே எடுக்கணும், அதுல சிவகார்த்திகேயன் தன்னுடைய உடலை மாத்திக்கிறதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் கமல் சொன்னாராம், அதெல்லாம் பண்ணுங்க ஒன்று அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாய் பல்லவியை கமல் சார் முறையா பார்க்கறது எப்படின்னா, முதல்ல படம் அறிவிப்பப்ப மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரீவியூ தியேட்டர்ல தான் பார்த்திருக்காரு. இந்த அம்மாவை நான் ப்ரீவியூ தியேட்டர்ல தான் பார்த்தேன், அந்த கேரக்டராகவே மாறி பிரமாதமா நடிச்சிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. சாய் பல்லவியை ஜிவி பிரகாஷுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு யூத் ஐகான் அப்படிங்கிற அவார்டு, சாய் பல்லவி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபார் த மூவி அமரன். அதே மாதிரி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த படமாக அமரன், அது தயாரிப்பாளர் கமல்ஹாசன் பெற்றுக்கொண்டார்.
அதுல மிக முக்கியமா அவர் பேசினது என்ன தெரியுமா? நம்ம முகுந்த் வரதராஜன் மறையும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மறையும் பொழுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்து எந்த ஒரு மாநிலத்துக்காரனாகவோ எந்த ஒரு ஜாதி மதம் அதெல்லாம் காமிக்காதீங்க, என்ன ஒரு இந்தியன் சோல்ஜராகவே எப்பொழுதுமே நீங்க நினைக்கணும்னு சொல்லிட்டு போனாராம். அதனாலதான் அவரை குறிப்பிட்ட சாதியாவோ குறிப்பிட்ட மதமாவோ அவரை வந்து காட்சிப்படுத்தலை. அவரை சொல்லும் பொழுது இந்தியன் சோல்ஜரா மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதுல கூட நிறைய பிரச்சனை வந்தது. அவரை ஏன் நீங்க வந்து ஒரு பிராமின்னு காமிக்கல, அப்படி இவங்களை மட்டும் கிறிஸ்டின்னு திருப்பி திருப்பி காமிக்கிறீங்க, சிலுவையோட காமிக்கிறீங்க, அவருடைய மனைவியை மட்டும், இவரை ஏன் வந்து நீங்க அப்படி காமிக்கலன்னு ஒரு எதிர்ப்பு வந்தது. அதற்கு காரணம் முகுந்த் வரதராஜன் அதை விரும்பல. என்னை வந்து நீங்க ஒரு இந்தியன் சோல்ஜரா சொன்னா போதும், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட ஸ்டேட்னு கூட நீங்க என்ன காமிக்க வேண்டாம், நான் எந்த ரெஜிமெண்ட்ல இருந்தாலும், மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல இருந்தாலும் ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்ல இருந்தாலும் முகுந்த் வரதராஜன் அண்ட் இந்தியன் சோல்ஜர் அப்படின்னு அடையாளம் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காரு. அதை கமல் சார் சொன்னாரு. அதனாலதான் அவங்க ரொம்ப கவனமா அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அமரன் திரைப்படத்துக்கு இன்னும் நிறைய விருதுகள், அதாவது பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வந்து ஜிவி பிரகாஷ்க்கு கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அங்கே வந்திருக்காரு, சிவகுமார், உலகநாயகன் கமலஹாசன், சிவகார்த்திகேயன் வந்து கமல் சாரோட பேசுறது, இந்த மாதிரி ஏராளமான பிக்சர்ஸ் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்திருக்கு. இந்த நம்ம சைமா 2025 இது ஒளிபரப்பும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் பேரை சொல்லி எல்லாம் பயங்கரமாக சியர் பண்ணி அவர் எந்திரிச்சு நின்று கையெடுத்து கும்பிடுறது, இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வெயிட்டிங், இந்த டெலகாஸ்ட்கா வெயிட்டிங்கு. இதை பொறுத்தவரைய நம்ம உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து ஒரு கதைன்னா அது என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், எப்படி பண்ணால் அது ஹிட் ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். குறிப்பா வந்து அவர் மற்றவர் கதையில அவர் சொல்லும் பொழுது கரெக்டா சொல்றாரு. அவர் கதையில சில சமயம் அது அவருக்கு வராம இருக்கலாம். பட் இப்ப அமரன் படம் எடுத்து முடிச்சு அவருக்கு போட்டு காமிச்ச பொழுது அதுல என்னென்னலாம் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நோட் பண்ணி கொடுத்து திரும்ப 20 நாள் படப்பிடிப்பு நடத்தினாங்க. பட்ஜெட்டை விட கூட போச்சு. அந்த பட்ஜெட்டையும் கமலஹாசனை ஏத்துக்கிட்டாரு. அப்படி பண்ணி தான் அமரன் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு, இவ்வளவு கரெக்டா வந்திருக்கு. அதே மாதிரி மண் வாசனை படத்தை வந்து பாரதி ராஜா போட்டு காமிச்சாரு. சித்ரா லட்சுமணன் தயாரிப்பாளர், பாரதி ராஜா அந்த படத்தை இயக்குனர், அவர் போட்டு காமிக்கிறாரு. போட்டு காமிச்ச உடனே கமல் சொன்ன சில திருத்தங்கள், அதுல என்னன்னா குறிப்பா வந்து பாண்டியன் வந்து ராணுவத்துல வேலை பார்க்கிறாரு அப்படின்னு வசனத்துல சொல்றீங்க, அவர் ராணுவத்துல பயிற்சி பண்ற மாதிரி சில காட்சிகளை நீங்க எடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய் ரெட் ஹில்ஸ் நம்ம செங்குன்றத்துல வந்து அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி ரெட் ஹில்ஸ் செங்குன்றத்துல பண்ணி எடுத்து அதை மேட்ச் பண்ணி பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மண் வாசனை அமைஞ்சது. அந்த படத்துல நடிச்சதுக்காக அந்த காந்திமதி அம்மாவுக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு காஸ்ட்லி பட்டுப்புடவையை வந்து பிரசன்ட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி படையப்பா வந்து 2 இன்ட்ரோல் விடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தமிழ் படங்கள்ல அந்த வழக்கம் கிடையாது. 2 இன்ட்ரோல்லாம் விட்டீங்கன்னா செகண்ட் ஷோஸ் கம்மியா போடுற மாதிரி வரும். 2வது செகண்ட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு பஸ் இருக்காது, எல்லாருமே வந்து 2 வீலர்லயோ கார்லயோ வர்றவங்க இல்லை, இது வந்து வசூலை பாதிக்கும்னு கமலஹாசன் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பேசாம நீங்க ரவிக்குமார்ட்ட விட்டுருங்கன்னு அட்வைஸ் பண்ணாரு கமல். அப்படி அட்வைஸ் பண்ணி நடந்தது தான் படையப்பா திரைப்படம். மற்றவர்களுக்கு உலகநாயகன் சொல்ற யோசனை எப்பொழுதுமே கரெக்டா இருக்கும். தட்ஸ் அ கிரேட்னஸ் ஆஃப் உலகநாயகன் கமலஹாசன்.